பொருட்காட்சி போகலாமா? இப்போ நானும் எங்கள் ஃபஸ்ட் அண்ணாவும் எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் அக்காவை பார்க்க போகிறோம். எங்கள் அக்காவை பார்த்துட்டு அவள் கூட ஒரு சேலஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அவளையும் கூப்பிட்டுட்டு பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு பொருட்காட்சி போக போகிறோம். இப்போ நானும் அக்கா பாப்பா எல்லோரும் ஸ்கூட்டிலையும் அண்ணா வந்து எங்கள் பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருந்தான். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு, ஏன்னா நாங்கள் பொருட்காட்சி போயிட்டு வர மோஸ்ட்டாக ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ ஃப்ரூட்ஸ் கடை இருக்குமான்னு தெரில. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நேராக பொருட்காட்சி பார்க்க போயிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி பொருட்காட்சிலாம் போனதே இல்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பொருட்காட்சி. எங்கள் அக்கா பாப்பாவுக்கும் இதான் ஃபஸ்ட்டு பொருட்காட்சி. ஸோ போயாச்சு. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 5:15 போல் போயிருந்தோம். அங்கே ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா கடல் கன்னி மாதிரி 2 பேர் ட்ரெஸ் போட்டுட்டு தண்ணிக்குள்ளே இருந்தாங்க. எல்லா குட்டீஸ் அப்புறம் எல்லாருமே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும் எவ்வளோ நேரம் அவங்க தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படியே தோணிட்டு இருந்துச்சு. வாங்க போவோம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க வந்து அடிக்கடி மூச்சு எடுக்கிறதுக்காக மேலே போவாங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருக்கணும், கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வெளியே போனோன்னா ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நிறைய 2-3 இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி அங்கங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த செட்டப்பில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். அங்கே தான் சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் காணிக்கிறேன். பாய்.